புதிய எருசலேமின் சிறப்புகள், அதுல ஒரு 3 காரியங்களை நாம் கவனிச்சோம். ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஒரு 4வதாக நம்மை வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்பு ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். புதிய எருசலேம் இன்னொரு சிறப்பு. நான் 2 பாயிண்ட் லைட்டா டச் பண்ணிட்டு அடுத்த பாயிண்ட்ல கொஞ்சம் கூட விளக்கமாக சொல்ல விரும்புறேன். அது எப்படி இருக்குன்னா, அளவு எப்படி இருக்குன்னா, சதுரமாகவும் நீளம் அகலம் உயரம் எப்படி இருக்கும், சமமாகவும் என்ன செய்தது, காணப்பட்டது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆமேன். அடுத்து இந்த புதிய எருசலேமோட சின்ன ஒரு அளவு, அதே 16ஆம் வசனத்துல நம்ம வாசிக்க கேட்டோம். அது எப்படி இருந்துச்சுன்னா, அந்த நகர சதுரமா இருந்தது. அடுத்து அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அது 12,000 ஸ்தாதி அளவா இருந்தது. ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். 12,000 ஸ்தாதி அப்படின்னா யூத அந்த அளவு, மரக்கால், அடுத்து இன்னும் பல இதெல்லாம் யூத அளவு. அந்த அதுக்குன்னு ஒரு புத்தகம் அந்த அளவுகள் இருக்கிறது. அதுல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, 12,000 ஸ்தாதி என்றால் 10,000 மைல் நீள அகலம். 12,000 ஸ்தாதி என்றால் 15,000 நீள அகலம். ஸ்தோத்திரம். நாம் நிறைய கணக்கெல்லாம் அதில் எழுதிருச்சு. அதெல்லாம் எனக்கு மண்டைக்குள்ள யாரையில உங்களுக்கு சொன்னா அப்புறம் நீங்களும் தூங்கிடுறீங்க, நானும் தூங்கிடுறேன், ஒன்றும் புரியாது. அதனால ஒரே ஒரு வேடை மட்டும் இதுல சொல்றேன். அதாவது புதிய எருசலேம் இந்த அளவுல, இந்த புதிய எருசலேம்ல மட்டும் அந்த 15,000 மைல் நீளம் அப்படின்னா அது சில அடுக்குகளை கொண்டதும் என்று சொல்ல. பல உங்களுக்கு நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், அதுல பல அடுக்குகள் கொண்டது. அதெல்லாம் அவ்வளவு உயரம் என்று பல சொல்றாங்க. அதாவது சுமார் 25,000 கோடி மக்கள் அந்த புதிய எருசலேமில் அந்த இடத்துல மட்டும் வசிக்கலாம். அது நெருக்கமா இல்லை, ரொம்ப விரிவாக 28,000 கோடி அப்படி. அத கொஞ்சம் கூட இன்னும் புரியும்படி சொல்லணும்னா, ஆதாம் நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் பிறந்து மரித்த அத்தனை மக்கள் உயிரோடு இருந்தார்கள். இப்போ நமக்கு தெரியும், நம்முடைய உலகத்துல ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. புதியவர்கள் ஒரு பக்கம் பிறந்து கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் மரணம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, நடந்து. பிறப்பு என்பது விருப்பத்தோடு நடக்கிறது, இறப்பு என்பது விருப்பம் இல்லாமல் என்ன செய்கிறது, நடக்கிறது. ஒவ்வொரு நாளும் மரணமும் பிறப்பும் இறப்பும் ஒவ்வொரு நாளும் தேசத்துல என்ன செய்து கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டே இருக்கிறது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆதாம் நாட்கள் முதல் சுமார் ஒரு 6,000 ஆண்டுகள் வரைக்கும் 6,000 ஆண்டுகள் வரைக்கும் வாழ்ந்த அத்தனை மக்கள், மரித்தவர்களையும் உயிரோடு எல்லாம் சேர்த்து மொத்தம் 6,000 ஆண்டுகள் வரைக்கும் வாழ்ந்த அத்தனை மக்களையும், அதே போல 7 மடங்கு மக்கள் பிறந்து மரித்து, அப்படி ஒரு கூட்ட மக்கள், அப்படி 7 மடங்கு மக்கள் இருந்தாலும் புதிய எருசலேம்ல மட்டும் என்ன செய்யலாம், விரிவாக விசாலமாக தங்க வைக்கிற அளவு, தங்க வைக்கிற இடம் புதிய எருசலேமில் மட்டும் என்ன செய்கிறது, காணப்படுகிறது. ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இன்னும் இப்போ பிறந்து மறிக்கிறாங்க, அவங்கள இந்த உலகம் தாக்கு பிடிக்கிற. இதுவரைக்கும் மக்கள் மறிக்காமலே பிறந்து கொண்டே மட்டும் இருந்திருப்பாங்கன்னா உலகம் தாக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். இப்பவுமே டிராபிக்கும் கிரௌடும் அப்படி இருக்கு. ஆனால் புதிய எருசலேம் எப்படி இருக்குது என்றால், ஆதாம் நாள் முதல் இன்னும் சுமார் 6,000 ஆண்டுகளுக்கு மேல பிறந்த அத்தனை மக்களும் உயிரோடு சேர்த்தாலும், அதே போல 7 மடங்கு 7 முறை பிறக்கிற 7 மடங்கு சேர்த்தாலும் அவ்வளோ ஜனங்களையும் புதிய எருசலேமில் தங்க வைப்பதற்கான இடங்கள் விசாலமா என்ன செய்கிறது, அந்த அளவு தேவன் கட்டி வைத்திருக்கிறார். அப்படின்னா இதுல என்ன சொல்ல வருகிறேன் என்றால், பரலோகம் என்பது மனிதர்களுக்காய் சிருஷ்டிக்கப்பட்டது, பாதாளம் என்பது
பிசாசுக்காக ஆயத்தமாக்கப்பட்டது. சிருஷ்டிக்கப்பட்டன்னு சொல்ல முடியாது பரலோகத்தை, சாரி, ஆயத்தமாக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். அப்போ அந்த ஆண்டவர் சொல்லும்போது இப்படி சொல்லும், தூதர் பிசாசுக்கும் சாத்தானுக்கு அவருடைய தூதர்களுக்கு ஆயத்தம் பண்ணின இடத்துலதான் நரகத்திலே மனிதர்களை தள்ளுவதற்காக தான் பிசாசு இவ்வளவு போராடுகிறான். அடிமைப்படுத்தி அவனுக்கு தெரியும் நான் போகிற இடத்துல, ஆமா, அதாவது லூசிபருடைய இடம் தான் பரலோகம். நான் போக வேண்டிய இடத்துல மனிதர்கள் போகிறார்கள். அப்ப அவர்களை போக விடாமல் தடுத்து நான் போக வேண்டிய இடத்துல அவர்களை கொண்டு போவதற்காகத்தான் மனிதர்கள் மேல அவ்வளவு கோபமாய் வெறியாக பிசாசு என்ன செய்கிறான், செயல்படுகிறான். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா இயேசு சிலுவையில மரித்ததுனால நம்மை எப்படி மாற்றுகிறார் என்றால், பிசாசுடைய கையிலிருந்து தப்புகிறவர்களாக அல்ல, பிசாசுடைய கிரியைகளை நம்மை கொண்டே அழிக்கிறவர்களாக கர்த்தர் நம்மை வல்லமையுள்ளவர்களாய் மாற்றி விடுகிறார். ஆமென். அவனை கண்டு ஓடுகிறவர்களாகவும் பயப்படுகிறவர்களாகவும் பாதுகாக்கலாம் கர்த்தர் நம்ம வைக்கல. ஆண்டவர் எப்படி மாத்துறான்னா, தேவ ஆவியை பெற்ற ஒரு மனிதன் பரிசுத்தான வல்லமையோடு வெளிப்படும் போது அவனை கண்டும் பிசாசு நடுங்குகிறான், ஓடுகிறான், அவனும் பிசாசை துரத்துகிறவனாய் மாறிவிடுகிறான். அதனாலதான் நம்ம இடையில சொல்லிட்டு இருந்தோம், நாம் சாத்தானுடைய கண்ணியில் அகப்பட்டவர்கள் அல்ல, நாம் சாத்தானுடைய கண்ணிலிருந்து விடுதலையாக்கப்பட்டது எதற்குன்னா, சாத்தானுக்கு நாம் ஒரு கண்ணியாய் மாறுவதற்காக. புரிஞ்ச அந்த வேர்டு? நான் சாத்தானுடைய கண்ணிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட எதற்கென்றால், நான் யாருக்கு கண்ணியா இருக்க போகிறேன்? சாத்தானுக்கு நான் ஒரு கண்ணி. என்னை பார்த்தாலே அவன் பயப்படணும், நடுங்கணும், பொறாமப்படணும். அப்படிதான் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாரு, வைத்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ புதிய எருசலேம், ஆமேன், அது சம அளவை கொண்டது. அடுத்து அது 15,000 மைல் நீள அகல முடியும். அதாவது எத்தனை கோடி மக்கள் வந்தாலும் அவர்களை ஏற்று விசாலமாய் தங்க வைப்பதற்கு அந்த புத்தகங்களை நிறைய எழுதியிருந்தது. சில புத்தகங்களை வாசித்த போது எனக்கு கொஞ்சம் புரிந்தது. பட் அதை டீச் பண்ற அளவுல நமக்கு அது தேவையில்லை, தேவையில்லை இல்லை. அதை ரொம்ப உள்ள போனா அப்புறம் அது மட்டும்தான் இருக்கும். அதனால ஒரு அழகிய நாட்டை கர்த்தர் நமக்காக ரசித்து ரசித்து அவரே ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். தூதர்களை வைத்து இயேசு தேவன் பிதாவான புதிய எருசலேமை கட்டவில்லை, அவரே தன் கரத்தினால் என்ன செய்து கொண்டிருக்கிறார், கட்டி கொண்டிருக்கிறார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இனி நகரத்தின் வீதி, நகரத்தின் வீதி அப்படி சில அதை சொல்ல ஒவ்வொரு வேர்டுகளா சொல்றேன். வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் அதனுடைய 21 வசனம். வெளிப்படுத்து 21. நகரத்தின் வீதி, அப்போ நகரத்தின் வீதி, வீதி அது ரெண்டு வீதி என்பது அளவு மட்டும் இல்ல, இந்த தெரு, அந்த ரோடு, அந்த வீதி, அந்த தெரு, அந்த பட்டணம் எல்லாம் எப்படிப்பட்டதாய் காணப்பட்டதாம், சுத்த பொன்னாக இருந்தது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிக்கணும், இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். சுத்த பொன்னை போல் இருக்கவில்லை, சுத்த பொன்னாகவே இருந்துச்சு. அடுத்து பொன்னாக இருக்கவில்லை, சுத்த பொன்னாக என்ன செய்தது. அதான் நகரத்தின் வீதியை கர்த்தர் அந்த விதமாக கர்த்தர் என்ன செய்து வச்சிருக்கிறாரு, மாற்றி வைத்திருக்கிறார். நடக்கிற வீதி அது சுத்த பொன். கர்த்தர் எதிலே நடக்க வைக்க போகிறார் என்றால், சுத்த பொன்னின் மேல் கர்த்தர் நம்மளை நடக்க வைக்க போகிறார். ஆமென். பொன்னை போல இருக்கல, பேசுங்க, பொன்னாகவே இருந்துச்சு. வீதி அது, அதுல என்ன சொல்ல, சின்ன என்ன சொல்ல, அது எனக்கு கரெக்டா சொல்லது இல்லை, அந்த 100 கேரட்டா 24 என்னமோ சொல்லுவாங்க இல்ல, இது கரெக்ட், ஒண்ணு கூட சேர்க்கப்படலை அப்படின்னு. ஸ்தோத்திரம். இது ஒண்ணும் சேர்க்கப்படாம சுத்த
பொன்னாக என்ன செய்தது இருந்தது. அடுத்து அந்த பொன்னு என்ன செய்யணும், பளிங்கு போல மின்னுகிறதா இருந்தது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நகரத்தின் மீது தெளிவுள்ள பளிங்கு போல மின்னு. அவ்வளவு அழகாக ஒரு நாட்டை கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். அதனாலதான் பரிசுத்தவான்களா பாடுறாங்க, நம்ம சுத்த பொன்னிலே நடக்கலாம் அப்படின்னு. எல்லாம் வசனம் அவ்வளவு. எங்க பார்த்தாலும், எந்த வீதியை பார்த்தாலும், ஸ்தோத்திரம், எந்த வீதியை பார்த்தாலும் அது பொன்னாகத்தான் இருக்கு. நான் சொன்னேன் போன பாயிண்ட்ல, 7 தலைமுறை 7 முறை மக்கள் பிறந்து வாழ்ந்தாலும் தங்க வைப்பதற்குரிய விசாலமான இடம் எங்க மட்டும் இருக்கிறது, புதிய எருசலேமில மட்டும் இருக்கிறது. அத்தனை பேரையும் கர்த்தர் எதில நடக்க வைக்க வல்லமுள்ளவர் என்பதை காட்டி எதிலே நடக்க வைப்பதற்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். சுத்த பொன்னில் நடக்க வைப்பதற்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார், ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமே. உங்க காலை பார்த்து அடிக்கடி சொல்லணும், ரோட்ல நடக்கும், ஆமே, உள்ளுள்ள இடத்துல நடக்கும், சர்ச்சுக்கு கால்நடையா நடந்து நடந்து டயர்டா வரும்ப, அதிகாலையெல்லாம் நடந்து வரும்ப சொல்லணும் உங்க காலை பார்த்து. சோத்திரம். கொஞ்ச நாள் தான் இந்த கீழ் ரோட்ல நடக்க போறது, இந்த மண்ணு ரோட்ல நடக்க போறது. சீக்கிரம் நீ சுத்த பொண்ணுக்கு மேல நீ நடக்க போகிறா, கர்த்தரும் நடக்க வைக்க போகிறாரு. அதனால இப்போ என்ன சொல்ல, கூச்சப்படாம, கஷ்டப்படாம, முறுமுறுக்காம, தைரியமா என்ன செய், நட. காலை பார்த்து அடிக்கடி சொல்லணும். ஹலோ, ஆமே. தாவீது சொல்லுவாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அப்படி நம்ம ஆத்மாவை பார்த்து பேசுறது போல நம்ம எதை பார்த்து பேசணும், காலை பார்த்து பேசணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதுல நடந்தாதான் உனக்கு எங்க நடக்க முடியும், சுத்த பொன்னாகி அந்த வீதியில நடக்க முடியும். அதனால கஷ்டப்படாம நினைச்சு வருத்தப்படாம நட. இது உனக்கு ஒன்னே நான் ஒரு நாள் சுத்த பொண்ணுல நடக்க வைக்க போகிறேன். அதனால எத்தனை மணினாலும் சரி, எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, தைரியமா நடந்துகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. மெதுவா சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அடுத்து நகரத்தின் மதில்கள் 21:12. நகரத்தின் மதில்கள் 21 அதிகாரம் 12வது வசனம். பெரிதும் உயரமுமான மதில்கள். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ அந்த மதில் எப்படி இருந்துச்சுன்னா, பெரிதும் உயரமான, மிக உயரம், மிக ஸ்தோத்திரம், பெரிதான மதில். அந்த மதிலுக்கு ஒரு அளவை தூதன் அளந்ததை குறித்து 17ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 17ஆம் வசனத்தை வாசிங்கள். அவன் அதன் மதிலை அளந்த போது தூதனுடைய அளவாகிய மனுஷ அளவின்படியே 144 முழமாக என்ன செய்தது இருந்தது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை முழமா இருந்துச்சு? 140. அப்போ இது ஒண்ணு மட்டும் தெளிவு, பரலோகம் என்பது கற்பனை அல்ல, பரலோகம் என்பது உண்மை. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள், இதோட உயரம் 216 முதல் 240 அடிகளாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அதாவது இந்த மதில் சுவரு பல மைல்கள் உயரமாய் இது காணப்படும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். சத்தமாய் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பல மைல்கள் உயரம், யாரும் உள்ள வர முடியாது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே. அப்போ இந்த மதில் 144 முழம், பல அடி உயரமா இருந்துச்சு. ஆமேன். இந்த மதிலுக்கு அடுத்து 14 வசனம் தான் வாசித்தோமா? 14 வசனம் வாசியுங்கள். அந்த நகரத்தின் மதிலுக்கு ஸ்தோத்திரம் எப்படி இருந்துச்சு? 12 அஸ்திபாரம் உள்ள கற்கள். எல்லா கற்களுமே தங்கத்தினால் ஆனது, பொன்னால் ஆனது.
கற்கள் இருந்தன. அது மட்டுமில்ல, வாசிங்க. அந்த அந்த மதில் கற்களின் மேலே ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலருடைய நாமங்களும் என்ன செய்யப்பட்டிருந்தது? பதிக்கப்பட்டிருந்தது. என்ன மேன்மை இல்ல. நாம் இடையில யூத் கேம்புக்காக கேம்ப் செட் பார்க்கறதுக்கு பல இடங்கள் போயிட்டு வந்தோம். பாண்டிச்சேரி கூட இருந்தவங்க போனாங்க. மதுரையில ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். ஒரு 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 மலை அடிவாரத்துல மதுரையில. அப்போ இது ஒவ்வொரு ரூமுக்கு ஒவ்வொரு பேர் போட்டிருந்தாங்க. இது எருசலேம் அறை, இது கெச்சமனே அறை, இது அடுத்து இந்த 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 பெயர்கள், பல பெயர்கள். இதை போட்ட உடனே அது ரொம்ப ஆச்சரியம். ஒவ்வொரு ரூமுக்கும் ரூம் நம்பர் 1, 2 அப்படி போடல. ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு பரிசுத்தவான்கிட்ட பெயரும் இந்த வேத புத்தகத்துல இந்த பெயர்களும் போடப்பட்டிருந்தது. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதே போல அந்த மதில்களும் தங்கத்தால் ஆனது, 140 பல மைல் உயரம் கொண்டது. அதே நேரத்துல ஒவ்வொரு அஸ்திபார கற்களை கொண்டது. ஸ்தோத்திரம். அதாவது 12 கற்கள் மட்டும் இல்ல, 12 விதமான அஸ்திபார கற்கள் பல இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு கற்களுக்கு மேலேயும் 12 அப்போஸ்தலர்கள், இயேசுவின் சீஷர்களாகிய 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் அங்கு என்ன செய்யப்பட்டிருந்தது? பதிக்கப்பட்டிருந்தது. ஆமென். அப்போஸ்தலனாகிய யோவானை தவிர மற்ற அத்தனை பேருமே யூதாஸ் இதாகனா மற்ற அத்தனை பேர் இயேசுக்காக இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள், வைராக்கியமாய் நின்றார்கள். அவர்களை கனப்படுத்துவதற்காக நான் நினைக்கிறேன் இயேசு அவருடைய பெயர்கள் எல்லாம் அந்த கற்களிலே என்ன செய்து வச்சிருக்கிறாரு? பதித்து வைத்திருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் தேவனுக்கு கனம் பண்ணுவதுடைய ஒரு அடையாளம் தான் காணிக்கை. காணிக்கை என்பது, தசமபாகம் என்பது கர்த்தரை ஆசீர்வதிக்கணும். அது 2வது. அது நான் கர்த்தரை கனம் பண்ணுகிறேன், எனக்கு தந்த வருமானத்தில் கர்த்தரை கனம் பண்ணுகிறேன் என்பதோட ஒரு அடையாளம் தான் நம்ம காணிக்க கொடுக்கிறோம். அவர் அதில் என்னை ஆசீர்வதித்தாலும் சரி, ஆசீர்வதிக்காட்டாலும் சரி, எனக்கு சுகத்தை தந்தார், பலத்தை தந்தார், ஆரோக்கியத்தை தந்தார், ஜீவனை தந்தார், உழைக்க பலனை தந்தார். இதற்கு ஒரு அடையாளம் தான் நான் தசமபாகம், அவரை கனம் பண்ணுவது. 2வது, அது ஒரு விதை. அப்போ காணிக்கை என்பது கர்த்தரை கனம் பண்ணுவது. வசனம் இருக்கு, உன் பொருளாலும் உன் விளை எல்லா முதற் பலனாலும் கர்த்தரை என்ன செய்? கனம் பண்ணும். அப்ப கனம் பண்ணும் காணிக்கை. அதே போல ஆராதனை கர்த்தரை கனம் பண்ணுவது. அதனால நம்ம சண்டே எதற்கு 9 மணி முன்னாடியே வாங்கன்னு சொன்ன காரணம், ஒழுங்கு அப்படின்றத காட்டினா கர்த்தரை கனம் பண்ணுகிறேன் என்பவருடைய ஒரு அடையாளம் தான். 9 மணிக்கு முன்னாடியே நான் வந்து உட்கார்ந்து அவரை ஆராதிப்பேன். இதே போல இந்த பூமியில நாம் கர்த்தரை கனம் பண்ணுகிறோம். ஆனால் ஒரு நாள் வரப்போகுது, அன்றைக்கு நாம் கர்த்தரை கனம் பண்ணுவது மட்டுமல்ல, கர்த்தர் நம்மை கனம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். வசனம் சொல்லுது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் என்ன செய்வேன்? கனம். தேவனுடைய கனம் பண்ணுதல் என்பது மகா பெரியது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆண்டவர் பல விதங்களில் ஆசீர்வதிக்கிறார். நம்ம கேட்கிறதை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். நம்ம அவரை பிரியப்படுத்தும் போது ஆசீர்வதிக்கிறார். இன்னொன்னு, அவரை நம்மளை கனம் பண்ணி என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். மொர்தகாயை உயர்த்தினது அவனுக்கு கொடுத்த கனம். இப்படி பல லிஸ்ட் போனா சரி, அங்க விடுறேன். அப்ப இந்த பூமியில கர்த்தர் நம்மை கனம் பண்ணுகிறார். பரலோகத்துக்கு போகும்போதும் அவர் நம்முடைய இடங்களை தந்து பல காரியங்களை செய்து கர்த்தரே நம்ம என்ன செய்கிறாரு? கனம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அப்போஸ்தலர்களை மட்டுமல்ல, கர்த்தர் நம்மை என்ன செய்கிறாரு? கனம் பண்ணுகிறார். புரிஞ்சவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். காது கேட்கல, இன்னும் சத்தத்தை உயர்த்தி. ஓகே, முதல்ல பார்த்தோம், முதல்ல தானே கவனிச்சோம். ஓகே, அடுத்து 8வது நகரத்தின் அஸ்திபாரம். நகரத்தின் அஸ்திபாரம் வெளிப்படுத்துதல் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். வெளிப்படுத்துதல் என் வசனத்தை வாசிக்க சொல்றேன். இது ரெவலேஷன் இல்லை. இப்ப நாம் முதல்ல சொன்னது ரெவலேஷன். கர்த்தர் நம்ம எப்படி நடத்துவார், தடைகள் வராமல் இல்ல, தடைகளை தகர்த்தெறிந்து நம்ம, இது ரெவலேஷன். ஆண்டு சிந்தையில போட்ட வேணும். இப்ப நாம் தியானிப்பு ரெவலேஷன் அல்ல, ஸ்டடி.
அதனால நம்ம வசனத்தை வாசிச்சு நம்ம என்ன செய்கிறோம், தியானிக்க. அதனாலதான் நம்ம ஒவ்வொரு இதுக்கும் வசனத்தை வாசிக்க வைப்பது. ஏன்னா பாஸ்டர் சொந்த மூலையில பேசுறாருன்னு சொல்லக்கூடாது இல்ல. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, நகரத்தின் அஸ்திபாரம் 14ஆம் வசனம் வாசிங்கள். நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபாரம், அஸ்திபாரம் உள்ள கற்கள் என்ன செய்தது, இருந்தது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து 19வது வசனம். நகரத்தின் மதில்களில் உள்ள அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. போதும், ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். சத்தமா ஒரு ஆமேன் சொல்லியிருப்பீங்க நினைச்சேன். நகரத்தின் மதில்கள் எப்படி, மகரத்தின் மகதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்கள், ரத்தினங்கள் தர பொன்னு, ஸ்தோத்திரம், 12 அஸ்திபார கற்கள், அது ரத்தினங்கள். அதே போல இந்த அஸ்திபாரங்களும் எப்படி அலங்கரிக்கப்பட்டிருந்தது, ரத்தினங்களால். அந்த ரத்தினங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஒவ்வொரு ரத்தினங்களும் ஒவ்வொரு கலர்ஸை, நிறங்களை கொண்டது. அப்ப எப்படி இருக்குன்னா, அது பல நிறங்களில அது மின்னுகிறதாக என்ன செய்யும், இருக்கும். அதனாலதான் இப்போ சீரியல் லைட் எல்லாம் பல கலர்ல மின்றது. ஆமேன். ஆனா ஆண்டவர் சீரியல் கற்களே, அந்த ரத்தினங்களே பல விதமா என்ன செய்கிறது, மின்னுகிறதாக இருக்கிறது. அதனால ஒவ்வொரு பேரையும் அந்த ரத்தினங்களை நீங்க வாசிக்கும் போது அது ஒவ்வொரு நிறங்களையும் சொல்லுகிறது. அந்த நிறங்களை எழுதணும்னு வேண்டாம், பட் அது எழுதுட்டு இருந்த நேரம் போகும். பட் நான் அதை சொல்லுகிறேன். முதலாவது ரத்தினம் என்னது, முதலாவது அஸ்திபாரம் வஜ்ரகல், அது பச்சை நிறம். இரண்டாவது அஸ்திபாரம், எல்லாரும் சேர்ந்து சொல்லாமே, என்னது, இந்திர நீலம், அது நீல நிறம். மூன்றாவது என்னது, சந்திரகாந்தம், அது சாம்பல் நீலம் கலந்த மஞ்சள் நிறம். சாம்பல் நீலம் கலந்த மஞ்சள் நிறம். நான்காவது மரகதம், அது பச்சை நிறம். ஸ்தோத்திரம். ஐந்தாவது கோமேதகம். பாத்தீங்களா, எவ்வளவு தெளிவா ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு அவைகளை வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கோமேதகம், அது இளநீலம். ஆறாவது பதுமராகம், அது இரத்த சிவப்பு. ஏழாவது ஸ்வர்ண ரத்தினம், அப்படிதானே, பச்சை நீலம் கலந்த சிவப்பு. ஸ்தோத்திரம். 8 படிக பச்சை, அது நீல பச்சை. புஷ்பராகம், அது தங்க நிறம் சேர்ந்த இளம் பச்சை. 10வது வைடூரியம், அது நீலம் பச்சை கலந்த மஞ்சள். 11வது சுனீரம், சிவப்பு யூதா நிறம் கலந்த மஞ்சள். ஸ்தோத்திரம். கடைசி சுகந்தி, நீலம் கலந்த சிவப்பு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு எவ்வளவு அழகாய் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ரத்தினங்கள், இந்த 12 விதமான ரத்தினங்கள் 12 விதமான அஸ்திபார கற்களை கொண்டதாக என்ன செய்கிறது, காணப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படிப்பட்ட விலையேற பெற்ற கற்களால், ரத்தினங்களால் புதிய எருசலேம் அஸ்திபாரப்பட்டு என்ன செய்கிறது, காணப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி சொல்லுகிறார்கள். இது ஒவ்வொன்றும் கலர்ஸும், இந்த கற்கள் எல்லாம் எதை காட்டுகிறது என்றால், தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. நாம் எதை பார்த்தாலும், அதுல எதை பார்ப்போம் என்றால், அந்த கல்லசையும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், நம்முடைய கண்களில் எது தெரியும் என்றால், தேவனுடைய மகிமையும் அதிலே
வெளிப்படுகிறதா என்ன செய்கிறது இருக்கிறது. புரிஞ்சவங்க சத்தமா ஒரு அலிலிய சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. காது கேட்கல, சத்தமா ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். எவ்வளவு மிகப்பெரிய பாக்கியம். ஆமென். அந்த அஸ்திபார கற்கள் எப்படிப்பட்டதா இருந்தது? அதுல அந்த அஸ்திபார கற்கள்ல 12 அப்போஸ்தலருடைய நாமங்களும் அதில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பதிக்கப்பட்டது. 14 அவைகள் 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் ஆட்டுக்குட்டியாருடைய 12 அஸ்திபார அப்போஸ்தலரும் 12 நாமங்கள் என்ன செய்யப்பட்டிருந்தது? பதிக்கப்பட்டு இருந்தது. புரிஞ்சவங்க சத்தமா ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இந்த புதிய எருசலேமுக்கு கர்த்தர் என்ன கொண்டு போகிறார். நான் அதை சுதந்தரிக்க போகிறேன். அது என்னுடைய சொந்தமா என்ன செய்கிறது? மாற போகிறது. காது கேட்கல, சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இன்னும் சத்தமாய் ஹல்லேலூயா. அடுத்து 10வது நகரத்தின் வாசல்கள். நகரத்தின் வாசல்கள் 21ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம். இதுல ஒரு ஓகே, இதுல கொண்டு வரேன். 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு பெரிதும் உயரமான மதிலும், கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்கள் ஆக 12 வாசல்கள் இருந்தன. அப்போ நமக்கு ஒண்ணு தெரியுது, பரலோகம் என்பது ஒரு ஓப்பன் கிரவுண்டா இருக்காது. அது தேசம்தான். போன நேரத்தை தான் கவனிச்சது. அது பட்டணம் தான். அது எல்லாம் ஒரு எல்லாமே அதுல இருக்கும். ஆனா அது மதிர் சுவர்களால் கட்டப்பட்ட ஒரு பட்டணமாக என்ன செய்யும்? காணப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவராலும் வெளியே போக முடியாது. வெளியே இருக்கிற ஒருவராலும் உள்ள வரவும். சத்தமா புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஓப்பன் கிரவுண்டுன்னு எல்லாரும் உள்ள போயிடலாம். ஆனா இது கிரவுண்டா இருக்காது. அஸ்திபார கற்கள், மதில், சுவர். அடுத்து இப்ப எதை பார்த்தோம்? வாசல்கள். வாசல் எத்தனை வாசல்களை கொண்டது? கடைசி 12வது வசனத்தில் இருக்கிறது. ஆக 12 வாசல்கள் இருந்தன. அடுத்து ஒவ்வொரு வாசலிலும் 13வது வசனம் வாசியுங்கள். வாசல்களின் அருகே அப்போ ஒவ்வொரு வாசல்களிலும் ஒவ்வொரு தூதர்கள் என்ன செய்தார்கள்? இருந்தார்கள். ஆமென். தூதர்களை தாண்டி தான் வாசல் வழியா உள்ள வர முடியும். புரிஞ்சவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஒவ்வொரு வாசல் யார் இருந்தா? ஒவ்வொரு தூதர்கள் இருந்தார்கள். இங்குள்ள வாட்ச்மேன் எல்லாம் ஒரு விதம் மனிதர்கள். அங்குள்ள வாசல்கள் இருக்கிற வாட்ச்மேன் சொல்ல முடியாது. அந்த தூதர்கள் தான் யாரை வாசல் காக்கிறவர்களாய் இருந்தார்கள். அந்த வாசல்கள் மேல இஸ்ரவேல் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்கள் எழுதப்பட்டிருந்தது. மதில்களில் இருக்கிற அஸ்திபார கற்களில் அப்போஸ்தலரின் பெயர்கள், நாமங்கள் எழுதப்பட்டிருந்தது. வாசல்களிலே ஒவ்வொரு வாசலிலும் ஆமென் ஸ்தோத்திரம், ஒவ்வொரு வாசல்களிலும் என்ன எழுதப்பட்டிருந்தது? இஸ்ரவேலோட 12 கோத்திரத்தாருடைய நாமங்கள். ரூபன், லேவி அப்படின்னு சொல்லி கோத்திரம், ஒவ்வொரு வாசல். அப்போ ஒரு வாசல் போனா இப்ப இது ரூபன் வாசல், அப்புறம் என்ன இது லேவி. இப்படிப்பட்ட 12 வாசல்கள். மனாசே அப்படின்ற ஒவ்வொரு வாசல்களுக்கு மேலே ஒவ்வொரு கோத்திரத்தாருடைய நாமங்கள் எழுதப்பட்டிருந்தது. ஒவ்வொரு வாசல்களிலும் தூதர்கள் என்ன செய்தார்கள்? இருந்தார்கள். சத்தமா ஒரு ஆளுமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து 21ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 12 வாசல்களிலும் வாசல்கள் எப்படி இருக்கு? ஆமென். அடுத்து ஒவ்வொரு வாசலும் ஆமென். நான் நினைக்கிறேன்
அஸ்திபார ரத்தின கற்கள் 12 அஸ்திபார கற்களை பேர் போட்டது போல இந்த இதுக்கு பேரும் போட இடம் இல்லாம இருக்குமோன்னு தெரியல. ஆனா அது ரத்தினங்களால் அஸ்திபாரம் இருந்துச்சு, வாசல்கள் முத்துக்களால் இருந்துச்சு. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தா என்ன செய்தது இருந்தது. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. வாசலே இவ்வளவு மேன்மைன்னா அப்ப உள்ள கர்த்தர் எவ்வளவு அழகான ஒரு நாட்டை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நல்லா எழுப்புதலுக்காக நம்ம நல்லா ஓடணும். பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்டை குறித்து ஆண்டு நமக்கு வெளிப்படுத்துகிறார். நம்ம ஏன் எழுப்புதல்? என்னுடைய தரிசனம் தடிக்காரம் கூட மட்டும் கிடையாது. சோத்திரம், வாய்ப்பே இல்லை. தடிக்காரம் கூட மட்டும் என்னுடைய தரிசனம் கிடையாது. என்னுடைய தரிசனம் முழு இந்தியாவும். ஏன் அப்படின்னா முழு இந்தியாவில் இருக்கிற ஜனங்களும் பரலோக ராஜ்யத்தை என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். புரிகிறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமே. நீங்களும் ஜெபிக்கணும். ஆண்டவரே, எங்க பாஸ்டர் போகிற இடங்களில் எல்லாம் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும். ஒரு கூட்டங்கள் முடிவிலே ஜனங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும். அந்த ஜனங்கள் நம்ம மூலம் பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வட இந்தியாவில டோர்கள் ஓப்பன் ஆகட்டும் பாஸ்டர். பணத்துக்காக பெயருக்காக அங்கே ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். ஏன் வட இந்தியாவில் இந்த பொறுப்புல வந்தோடனே யூத்து கேம்புக்கு முயற்சி நடத்துகிறோம் என்றால் ஸ்தோத்திரம், அங்க இருக்கிற வாலிபர்களை தட்டி எழுப்பணும். இப்ப கிருபைனாலே 2 கேம்ப் நடத்த கருத்து கிருபை செய்தால் அங்க ஒரு பெரிய ஒரு உணர்வை எழுப்புதலை பார்க்க முடியுது. கருத்து சித்தமானால் ஜூலை ஜூன் இல்ல டெல்லியில பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நோக்கம் என்ன? லட்சங்கள் செலவாகுது, பல டென்ஷன் இதான். ஆனா முடிவில் ஒரு ரிசல்ட் ஒன்று கிடைக்கும். பிள்ளைகள் இங்க இப்ப டெல்லியில பார்த்தது ஏசிகள் பயங்கர ஹீட்டா இருக்குன்னாங்க. ஏசிகாலே போடுவோம். நம்ம நோக்கம் பிள்ளைகள் மத்தியில் ஒரு பெரிய அசைவை கொண்டு வரட்டும். வட இந்தியாவில் ஒரு பெரிய எழுப்புதலை கற்றணும். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும். உங்க மூலம் இந்த வருஷம் குறைஞ்ச ஒரு 10 பேராவது ரட்சிக்கப்படணும். வேற எழுதி வச்சு ஜோம் பண்ணுங்க. நான் சொல்லிட்டே இருக்கிறேன், எத்தனை பேர் செய்றீங்கன்னு தெரியல. எனக்கு இன்னும் சண்டே அதை சொல்றக்குரிய லீடிங் எனக்கு இன்னும் கிடைக்கல. ஜோம் பண்ணுங்க. ஜனங்கள் நோக்கம் எதுவா இருக்குன்னு, எங்க சர்ச்சுக்கு வந்து எங்க சர்ச்சில் நிறைய பேர் வரணும், எங்க சர்ச்சில் இப்போ 200 பேர் 300 அப்படி பெருமை பீத்துறதுக்கு அல்ல. நம்ம சர்ச்சு வராட்டாலும் பரவாயில்லை, அவங்க பரலோகம் வந்து சேர வேண்டும். அதற்கு நீங்கள் காரணமாய் இருக்க வேண்டும். தடிக்காரணத்துல உள்ளவங்களுக்கு மட்டும் ஜோம் பண்ணாங்க, வெளியூர்ல உள்ளவங்களுக்கு ஜோம் பண்ணுங்க. அவங்க அங்கே ரட்சிக்கப்பட்டு அங்க உள்ள ஆவிக்கிற சபைக்கு போட்டும். இந்த அழகிய நாட்டை அவர்கள் சுதந்தரிப்பார்களாக. ஆமென். இதை தியானிக்கும் போது நான் போகணும் என்கிற சந்தோஷம் உங்களுக்கு எப்படி இருக்குதோ அதே சந்தோஷம் நான் மட்டும் போகக்கூடாது, என்னுடையவர்களும் கொண்டு போக வேண்டும். நான் போகும்போது என் மூலம் ஒரு 1000 பேராவது ரட்சிக்கப்படணும். அந்த வைராக்கியம் வெறியோடு ஓடணும். ரட்சிக்கப்படாத ஜனங்களை பார்த்தால் கண்கள் கண்ணீர் வரணும். ஹலோ, எத்தனை பேர் நான் சொல்ற புரியுது? சோதரம், எங்க பாஸ்ட் எங்களுக்கு மட்டும்தான் சொல்லிட்டு புரிய மனப்பான்மையில இருந்தீங்கன்னா சோத்திரம். ஓகே, நாங்க நிப்பாட்டுறேன். அந்த பிராட் மைண்ட் இருக்கணும். அவங்கள பயன்படுத்துறாங்க பணத்துக்காகவோ புகழுக்காக பேருக்கு, அப்படி அல்ல. ஆமே, இந்த அழகிய தேசத்தை சுதந்திரிப்பதற்கு எங்க பாஸ்ட் ஒரு கருவியா மாற்றுங்க. அவர் போகிற இடங்களில் எல்லாம் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். நிறைய பணம் கொடுங்க ஆண்டவரேன்னு ஜோம் பண்ணாதுங்க. ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும் ஜோம் பண்ணு. மனம் திரும்ப அங்க ஒரு எழுப்பு தீ பற்றி பிடிக்கட்டும். நம்ம எவ்வளோ காரியங்களை இந்த 21 days நம்ம உங்களை போல நம்மளும் கேன்சல் பண்ணி ஒதுக்கி வச்சுட்டு இருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு நான் ஒண்ணு இதுவரை மிஸ் பண்ணாம ஆண்டவர் காக்குறான்னு நினைக்கிறேன். அப்ப நம்ம நோக்கம் இந்த நாட்கள் ஆண்டோட பாதத்துல இருந்து பயராகி நம்ம பலப்பட்டு நம்ம தலைமுறையில ஒரு பெருங்கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். நம்மளை காட்டின சாத்தான் தீவிரமாய் செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். பொறுப்புல இருக்கிறவங்க நல்லா மினிஸ்ட்ரி பண்ணுங்க. சோத்திரம், பேருக்காக செய்யக்கூடாது, புகழுக்காக ஜோம் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஆண்டர் பயன்படுத்தும் போது ஒருபோது பெருமை கடன் கொடுக்கூடாது. பாஸ்டர்ல என்னத்த பண்றாரு, அந்த சிஸ்டர்ல என்ன பண்றாரு பாத்தியலா, அந்த பெருமைக்கே இடம் கொடுக்கூடாது. எல்லாரும் பயன்படணும்.
நம்ம நோக்கம் எல்லாரும் பயன்பட்டு ஒரு பெருங்கூட்டம் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். அடிக்கார குணத்துல இருக்க எல்லா சபைகளும் வளரணும். எல்லா சபைகளும் ஆத்துமாக்களா நிரம்பணும். எல்லா ஊழியர்களையும் கத்த வல்லமையா பயன்படுத்தணும். ஆமே, நம்ம நோக்கம் இங்கே ரட்சிக்கப்படாத ஒருத்தங்களும் இருக்கக்கூடாது. எல்லாரும் ரட்சிக்கப்படும். ஒவ்வொரு சபைகளிலேயாவது அவர்கள் சேர்க்கப்பட்டு எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு வந்து சேர வேண்டும். அந்த பிராட் மைண்ட் தான் நமக்குள்ள என்ன செய்யணும், இருக்கணும். வேறு ஆவிக்கிற சபைக்கு போறவங்களை எங்க சர்ச்சு வாங்கணும் கூப்பிடவே கூடாது. அவங்க அங்க போட்டு ஆமேன் ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவர் நம்ம ஸ்தோத்திரம் தரிசனத்தை ஆண்டு நமக்கு இங்க உள்ள சித்தமான ஜனங்களை கர்த்த கொண்டு வருவார். ஆமேன் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா. நம்ம நோக்கம் எதுவா இருக்குன்னா, நான் பரலோகத்துக்கு இந்த நாட்டை சுதந்திரிக்கணும், என்னோடு கூட ஒரு பெருங்கூட்ட ஜனங்கள் சுதந்திரிக்கணும். அந்த சிந்தை இருக்கணும். நீங்க பிசாச பெருசா பார்க்காது, இயேசுவை பெருசா பாருங்க. கர்த்த நம்மோடு இருக்கிற கர்த்தோட வல்லமை. நீங்க பிசாச பெருசா பார்க்கிற வரையிலும் அவனுடைய ஆதிக்கத்தை நீங்க பார்க்க முடியும். எப்ப அவனை டம்மியா காமெடி பீஸா பாக்குறீங்களோ அதுக்கப்புறம் பரிசுத்தாவுடைய ஆதிக்கம் உங்களிடத்திலிருந்து வெளிப்படுவதை நிச்சயமாய் பார்க்க முடியும். சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை ஆமே. நான் சொல்றேன், இந்த சர்ச்சுக்குள்ள கர்த்தர் எல்லாராலும் வர முடியாது. அது நான் பெருமையா சொல்றேன். எல்லாராலும் வர முடியும். இங்க இதுக்குள்ள ஒருத்தங்க வர்றாங்கன்னா அவங்க எழுப்புதல் தரிசனம் உள்ளவங்களதான் கர்த்தர் இதுக்குள்ள கொண்டு வர முடியும். இல்லாத ஒருத்தங்க எனக்கு பிரசங்கத்தை கேட்டா அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சோம், இவன் ஏதோ மெண்டலா கத்திட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு புரியாது. அவங்களுக்கு கோபம் தான் வரும், ஓடி இருக்கணும். ஸோ தரிசனம் உள்ளவங்களால மட்டும்தான் இந்த வார்த்தைகளை கேட்கும் போது கைத்தட்ட முடியும், ஆமேன்னு சொல்ல முடியும். ஆமே, நம்மளும் ஏதாவது ஆண்டோருக்காய் செய்யணும். அப்ப இந்த இப்படிப்பட்ட ஒரு அழகிய நாட்டை, ஒரு அழகிய தேசத்தை, முத்துக்களால் ஆன, தங்கத்தால் ஆன, பொன்னால் ஆன வீதிகள் எல்லாம் அஸ்திபார கற்களை கொண்ட ரத்தினங்களால் ஆன ஒரு அழகான நாட்டை கர்த்தர் எனக்காக ஏழை குடிசை வீட்டுல வாழ்ந்த, அம்மே கரண்ட் இல்லாத வீட்டுல வாழ்ந்த, நல்ல வஸ்திரம் உடுக்காத என்ன, உடுக்க முடியாத குடும்பத்துல வாழ்ந்த என்ன, நல்ல ஆகாரம் கூட கிடைக்காத வீட்டுல வாழ்ந்த என்ன, கஞ்சி குடிச்சு அந்த பழைய கஞ்சி குடிச்சிட்டு இருந்த அந்த குடும்பத்துல வாழ்ந்த என்ன கர்த்தர் நீதிமான மாற்றினதுனால நான் எனக்காக இப்படிப்பட்ட ஒரு அழகிய நாடு, ஒரு பட்டணம் எனக்காக ஆயத்தமா இருக்கிறது. ஆமேன். ஒருபோது உங்க சிந்தையில கூட யோசிக்கணும், நான் பரலோகத்துக்கு போவேனா, அந்த மைண்டே இருக்கக்கூடாது. நீங்க போகாட்டா வேற யாரும் போக மாட்டாங்க. உங்கள்கிட்ட போய் சொன்னா பாத்தியா, சோத்திரம், ஆமே, வாபஸ் வாங்கிடும். ஆமா, என்னோட மைண்ட் அப்படி. மனோஜுக்கு பரலோகம் இல்லைன்னா ஒருத்தனும் கிடையாது, தூதர்களுக்கும் கிடையாது, வாய்ப்பே இல்லை. எங்க அப்பாக்க வீடு எனக்கு, ஆமா, எனக்கு போகதான் இன்னொருத்தங்களுக்கு. யாராவது பாஸ் நீ எல்லாம் பரலோகத்துக்கு போக மாட்டான்னு சொன்னா இயேசு நாமத்தினால அதை கேன்சல் பண்ணணும். ஆமே, எங்க அப்பாக்க வீட்டுக்கு நான் போக மாட்டேன்னு சொல்றதுக்கு அங்க வரணும். ஆமா, அந்த எங்க அப்பா உயிரை கொடுத்து எனக்கு ஒரு நாட்டை எனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆமே, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், அவரோட ரத்தத்தால் நான் கழுவு. இந்த விசுவாசம் தான் நம்மளை இன்னும் உறுதிப்படுத்தும். ஆமே, அந்த நிறைய ஓப்பனா சொல்றேன், நிறைய பெந்தெகோஸ்தே நான் சொல்றேன் ரொம்ப உபதேசம் வேறுபாடுன்றதுல ஸ்ட்ராங்கா இருக்கிறேன். நான் ஃபுல் காஸ்பல் உட்பட நிறைய சொல்ற அநேக மக்களுக்கு பரலோகத்துக்கு போன்ற நம்பிக்கையே கிடையாது. ஏசுமான கை நல்லா தட்டுவணும், ஆனா நம்பிக்கை கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அப்படி போதைக்கு பரலோகத்துக்கு போற ரொம்ப கஷ்டம், எல்லாராலும் போக முடியாது, அது எடுக்கமான வாசல். அப்படி அது எதை காட்டுதுன்னா இயேசுவின் மூலமாக மட்டும்தான் நீங்க பரலோகம் என்ன செய்ய முடியும். இயேசு மட்டும்தான் வாசல். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ எல்லாரும் என்ன மைண்ட், அப்படி வாழ்ந்தாதான் அதெல்லாம் அப்படியெல்லாம் ஃபுல் பரிசுத்தம். நான் சொல்றேன், நீ பரிசுத்தமாய் வாழ்வதனால உன்னை பரலோகத்துக்கு ஆண்டவர் கொண்டு போக மாட்டாரு. அவர் பரிசுத்தமாய் வாழ வைத்து நம்மை கொண்டு போகிறவராய் இருக்கிறார். ஆமே, எல்லாருக்கும் உரியதில்லை, எல்லாருக்கும் உரியதான். ஆனா எப்படி வாழ்றவங்க. அதனால நான் சொல்றேன், இந்த பைபிளை தூக்கி இயேசுவோட ரத்தத்தால் கழுவப்பட்டீங்கன்னா, ரட்சிக்கப்பட்டீங்கன்னா, நிச்சயமா நமக்கு பரலோகம் உண்டு. பின்ன எதுக்கு இந்த தூக்கிட்டு இங்க வந்திருக்கிறோம்? தலைவலியை மாற பைபிளை தூக்கிட்டு ஏசுன்னு வாடுறோம். அது அங்க மெடிக்கல் ஸ்டோர்ல போய் ₹1 டேப்லெட் வாங்கி போடுங்க, சரியா?
நான் பைபிளை தூக்குனதுக்கு காரணம், மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை நான் பரலோகத்திலே இயேசுவோடு வாழ போகிறேன். அந்த தங்கத்தாலான வீதியில நான் நடக்க போகிறேன். சுத்த பொண்ணு, ரத்தினங்கள், வஜ்ர கற்கள் என்று நம்ம இன்னை தியானிச்சு அந்த இடத்தை நான் சுதந்தரிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் அனுபவிக்கிற பாடுகள், பிரச்சனைகள், கவலைகள், கஷ்டங்கள் இது ஒண்ணுமே கிடையாது. நான் அதை சுதந்தரிப்பேன். கர்த்தர் எனக்கு கிருபை தருவாராக. இன்னும் ஒரு பாயிண்ட் கூட உண்டு, ஜீவ விருட்சம். அதை நாளைக்கு டச் பண்றேன். 8 தாண்டிட்டு எனக்கு இதை முடிச்சுட்டு நீ வெளியே போகணும். கண்களை மூடுவோம். எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு? ஆமே. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? ஆமே. சொல்லணும், நான் போக மாட்டேன், ஒருத்தனும் போக மாட்டான். அப்படிதானா? உண்மைதானா? என் கோபத்துல பாக்க உங்களை தானே சொன்னேன். இப்படி சொல்ற, நீங்க போகட்டும், ஒருத்தரும் போக மாட்டாங்க. போதுமா? சுயநலவாதிகள். கண்களை மூடுவோம். என் ஆசையெல்லாம் என்னே சுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. சொல்லுங்க. என் ஆசையெல்லாம் என்னே எஸ் எஸ் அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. ஒரு முறை கூட என் ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல் இயேசுதானே அவர் பொன்முகம் நான் பார்க்கணுமே. ஒரு அழகிய நாடு, ஒரு அழகிய வீடை கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த இயேசுவுக்காக நாங்கள் வைராக்கியமா ஓட கிருபை தாரும். இந்த சத்தியங்கள் எங்களுக்குள் விதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் இதை குறித்து எங்களை கற்றுத்தாரும், வெளிப்படுத்தும். இந்த டாபிக் முடியும் போது எங்க மென்டாலிட்டி எல்லாம் மாறிறன. ஆண்டவரே, நான் உயிர் வாழ்வதே இயேசுவுக்காக. நான் சாப்பிடுவது, உறங்குவது, தூங்குவது, எதை செய்தாலும் அது இயேசுவுக்காக. அந்த சிந்தையோடு ஓட கிருபை தாரும். இன்னும் ஆண்டவர் இந்த தரிசனத்தில் இணைகிற அநேக ஆத்மாக்களை கொண்டு வாரும். எல்லா துதிகனமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.